இன்றைய முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அழிக்கும் நடவடிக்கை, கிராமப்புற மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என சோனியா எச்சரிக்கை. தமிழகத்தில் 392 புதிய வகுப்பறை கட்டிடங்களை திறந்து வைத்தார் ஸ்டாலின். மாதிரி பள்ளிகள், நூலகங்கள், காவல் நிலைய கட்டிடங்களும் திறப்பு. திமுக ஆட்சியை அகற்ற ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுக்கு எடப்பாடி அழைப்பு. முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை ஏற்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி என தாவேகா திட்டவட்டம். விசா விண்ணப்பதாரர்களின் 5 ஆண்டு கால சமூக வலைதள கணக்கு ஆய்வு. இந்தியா வந்தவர்கள் மீண்டும் அமெரிக்கா செல்ல முடியாமல் தவிப்பு. வணக்கம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை அழிப்பது கிராமப்புறங்களில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எச்சரித்துள்ளார். ஊரக பகுதிகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டது. 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த அந்த திட்டத்திற்கு மாற்றாக விபிஜி ராம்ஜி என்ற புதிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான மசோதா தாக்கல் செய்தபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். முக்கியமான இந்த மசோதாவை நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுடன் மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டது. இந்நிலையில் திருமதி சோனியா காந்தி எழுதியுள்ள கட்டுரையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவு 41 படி குடிமக்களுக்கு அரசு வேலை வழங்குவதை உறுதி செய்யும் திட்டம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை எந்த விவாதமோ ஆலோசனையோ இன்றி நாடாளுமன்ற நடைமுறைகளை மதிக்காமல் மத்திய பாஜக அரசு அழித்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தியின் பெயரை திட்டத்தில் இருந்து நீக்கியது அதன் சிறு பகுதிதான் என்று குறிப்பிட்டுள்ள திருமதி சோனியா காந்தி, உலகின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் ஆழமான கட்டமைப்பின் அடையாளத்தை சிதைக்கும் செயல் இது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த திட்டத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் ஒரே இரவில் ஏற்பட்டது அல்ல என்றும் பல ஆண்டுகளாக திட்டமிட்டு பல வெட்டுகள் மூலம் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் ஒதுக்கீட்டில் ஆண்டுக்காண்டு இந்த திட்டத்திற்கான நிதி குறைப்பு, மாநிலங்களுக்கு நிதி வழங்குவதில் தாமதம் ஆகியவற்றின் மூலம் உரிமையை பறிக்கும் வேலையில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டதாக திருமதி சோனியா காந்தி சாடியுள்ளார். புதிய திட்டத்தில் 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்களுக்கு வேலை வழங்கப்படும் என்பது ஏமாற்று வேலை என்றும், மத்திய அரசு அறிவிக்கும் கிராமங்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புதிய சட்டம் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை அழிப்பது கிராமப்புறங்களில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு பேரழிவான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று திருமதி சோனியா காந்தி எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் 210 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பள்ளி கட்டடங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நம் பள்ளி நம் பெருமை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மாணவர்களின் கல்வித்திறன் அதிகரித்துள்ளதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் 20 மாவட்டங்களில் உள்ள 60 அரசு பள்ளிகளில் 96 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம், விழுப்புரம் மாவட்டம் கெடார் ஆகிய இடங்களில் 56 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் பள்ளிக்கு நிகராக மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதியுடன் கூடிய அரசு மாதிரி பள்ளிகளையும் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். விக்கிரவாண்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்விக்கு கெடார் அரசு மாதிரி பள்ளி பெரும் அடித்தளமாக இருக்கும் என்று மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறினர். நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மோடு இருந்தேன். என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாமல் ஒரு தெளிவில்லாமல் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் மாடல் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி பாப்பா ட்ரஸ்ட்டு என்எம்எஸ்லாம் பாஸ் ஆகிட்டாங்க, அதனால் மாடல் ஸ்கூல் செலக்ட் ஆகிருக்காங்கன்ட்டு. நான் அப்போ பயந்துட்டே இருந்தேன், ஐயோ ஹாஸ்டல் போகிறோமே அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்த உடனே எங்களுக்கு இருக்கிற வாய்ப்பெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ அன்னைக்கு நம்ம வராமல் இருந்தால் இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்காதே அப்படின்ட்டு இன்றைக்கி புரிஞ்சுக்கிறேன். தஞ்சை, கடலூர், நாகை மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள கிளை நூலக கட்டடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் மயிலாடுதுறையில் மாவட்ட மைய நூலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார்.
இதேபோல் தீயணைப்புத்துறை சார்பில் 16 கோடி ரூபாய் செலவிலும் மற்றும் சிறைத்துறை சார்பில் 68 லட்சம் ரூபாய் செலவிலும் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார். புதிதாக உருவாக்கப்பட்ட உத்திரமேரூர், வேளாங்கண்ணி, பள்ளிப்பாளையம் ஆகிய புதிய காவல் உட்கோட்டங்களையும் கீழடி, பொங்கலூர் உள்ளிட்ட 9 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய காவல் நிலையங்களையும் காணொலி வாயிலாக திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனிடையே சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா கடற்கரை அண்ணா பூங்கா அருகில் 86 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வீடற்றோருக்கான இரவு நேர காப்பகத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திமுக ஆட்சியை அகற்ற ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் தங்களுடன் இணையலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்போடு 5000 ரூபாயை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் எந்த ஆட்சிக்கும் ஏற்படாத பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்ததாக அவர் தெரிவித்தார். ரயில் கட்டண உயர்வு குறித்து மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் ஆட்சியில் இருந்து திமுகவை அகற்ற ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் தங்களுடன் இணையலாம் என்றும் எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இதற்கு உடனடியாக பதிலளித்துள்ள தவேக இணை பொதுச் செயலாளர் திரு நிர்மல்குமார், விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைப்போம் என்று கூறினார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 210 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று கூறிய எடப்பாடி திரு பழனிசாமி தனது நிலைப்பாட்டை மாற்றி எந்த அடிப்படையில் பேசுகிறார் என அவர் கேள்வி எழுப்பினார். பொதுக்குழுவில் தான் திரு எடப்பாடி அவர்கள் அவர் ஒரு கணக்கெல்லாம் சொன்னார். இந்த ஒரு வாரத்தில் அவருக்கான உண்மை கணக்குகள் தெரிந்துவிட்டு அவருக்கு நம்பிக்கை இழந்து விட்டாரான்னு தெரியல. அவர் திரும்பவும் அவருடைய கட்சியோட நிலைமையை திரும்பவும் அவர் மறுவரை செய்ய வேண்டும். அதிமுகவின் நிலைமையை எடப்பாடி திரு பழனிசாமி சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் இருந்த காந்தி பெயரை நீக்கியதற்கு தவேக சார்பில் கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்தவர்கள் புதிய விசா நடைமுறை காரணமாக மீண்டும் அங்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். அமெரிக்காவில் உள்ள பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் மட்டும் 71% அளவுக்கு H-1B விசா மூலம் அமெரிக்காவில் பணியாற்றி வருகிறார்கள். ட்ரம்ப் 2வது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு குடியேற்றத்துக்கான கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வந்துள்ளார். H-1B விசாவுக்கான கட்டணத்தை இந்திய ரூபாய் மதிப்பில் 90 லட்சம் ரூபாயாக அவர் உயர்த்தி உத்தரவிட்டார். சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துவதுடன் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் பணியாற்றுகிறார்களா என்பதை கண்டறிய அதிரடி சோதனைகளையும் ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இது மட்டுமல்லாது முறையாக H-1B விசா பெற்று அமெரிக்க நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் நெருக்கடியை ட்ரம்ப் அதிகரித்துள்ளார். விண்ணப்பதாரர்களின் 5 ஆண்டு கால சமூக வலைதள கணக்கை ஆய்வு செய்த பிறகே விசா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது சமூக வலைதளங்களை பொது பார்வைக்கு வைத்திருக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பதிவுகள் ஏதும் இருக்கிறதா என்று ஆய்வு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய விசா விதிமுறைகள் காரணமாக இந்தியாவுக்கு பல்வேறு காரணங்களுக்காக வந்த நூற்றுக்கணக்கானோர் அமெரிக்காவுக்கு திரும்பி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருமணம் ஒன்றில் கலந்து கொள்ள வந்த ஒருவர் திரும்பிச் செல்ல விசா பெறுவதற்கான நேர்காணல் தேதி இந்த மாதம் 17 மற்றும் 23ஆம் தேதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய விதிமுறைகள் காரணமாக அடுத்த ஆண்டுக்கு அவரது விசா நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல டிசம்பர் மாதம் இறுதி வாரத்தில் தேதி ஒதுக்கப்பட்டவர்களுக்கு மார்ச் மாதம்தான் நேர்காணல் நடைபெறும் என்று மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக புதிய விசா நடைமுறை காரணமாக கூகுள், ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்கள் வெளிநாட்டு பயணத்தை தவிர்க்குமாறு தங்கள் ஊழியர்களை அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அமைதி மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக திகழ்ந்து வருவதாக தவேக தலைவர் திரு விஜய் முன்னிலையில் ஆற்காடு நவாப் திரு முகமது அலி பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாமல்லபுரத்தில் தவேக சார்பில் அதன் தலைவர் திரு விஜய் தலைமையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட திரு விஜய் சிறுவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நவாப் திரு முகமது அலி தமிழ்நாட்டில் அனைத்து சாதி மற்றும் மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்வதாகவும், பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு தலைசிறந்து விளங்குவதாகவும், பொருளாதார வளர்ச்சியில் நாட்டிலேயே 2வது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India.
தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொருளாதார வளர்ச்சி ஏற்படவில்லை என்று தொடர்ந்து விமர்சனம் செய்து வரும் திரு விஜய் முன்பே அவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் அவரது சிறப்பு விருந்தினர் இவ்வாறு பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் பேசிய திரு விஜய், அனைத்து சாதி மதத்தினரும் அமைதியாக வாழ்வதே அன்னை பூமி என்றார். அனைவருக்கும் பொங்கல் மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார். இன்று காலை முதலே விழா நடக்கும் இடத்தில் தாவேகா தொண்டர்கள் குவிந்த நிலையில் QR கோடு அனுமதி சீட்டு வைத்திருந்தவர்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் போலீசார் தடுத்ததையும் மீறி வழக்கம் போல் தாவேகா தொண்டர்கள் தடுப்புகளை தாண்டி குதித்து சென்றதால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க உள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் ஆட்சியை மீண்டும் தக்கவைக்க திமுக களப்பணியில் முனைப்பு காட்டி வருகிறது. தேர்தல் வாக்குறுதிகள் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் திமுக சார்பில் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் முதல் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு TRB ராஜா, திரு கோவி செழியன், திரு PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து திமுக தேர்தல் தயாரிப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமதி கனிமொழி தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அறிக்கை தயாரிக்க உள்ளதாக தெரிவித்தார். முதல் கூட்டத்திலே எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம், யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை செய்யப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு உருவாக்கப்படும். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம் போன்ற திமுகவின் வாக்குறுதிகள் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் 2026 தேர்தல் வாக்குறுதிகளும் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது செய்தித் துளிகள். சென்னை மெரினா கடற்கரையில் கடைகள் ஒதுக்குவது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார், திரு ஜெகதீஷ் சந்திரா ஆகியோர் கடற்கரையில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது எத்தனை அடி இடைவெளியில் கடைகள் இருக்கும், கடற்கரைக்கு வரும் மக்களுக்கு சுதந்திரமாக கடல் அழகை ரசிக்க முடியுமா என அதிகாரிகளிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் கடற்கரை தூய்மைக்காக டென்மார்க் வழங்கும் நீல கொடி சான்றிதழை பெற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடற்கரையிலேயே நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒப்பந்த செவிலியர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பொங்கலுக்கு முன் பணி ஆணை வழங்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினருடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 169 பேருக்கு உடனடியாக நிரந்தர பணி ஆணை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 750 பேருக்கு புதிய பணியிடங்களை உருவாக்கி தரப்படும் என்றும் அவர் கூறினார். 750 புதிய பணியிடங்களை உருவாக்கி தற்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கு அந்த செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து மதவெறி அரசியலை பரப்பும் பாஜகவின் முயற்சிக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் மேல்புறம் வட்டார கிறிஸ்துவ அமைப்பு சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட அவர், ஒரு மதவாத சக்தி அதற்கு எதிராக போராடக்கூடிய ஜனநாயக சக்திகளை மதவாத சக்தி என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது என்று கூறினார். ஒரு மதவாத சக்தி அதற்கு எதிராக போராடக்கூடிய சக்திகளை, ஜனநாயக சக்திகளை மதவாத சக்தி என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பான அளவில் பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை இயல்பாக 427 மில்லிமீட்டர் வரை பெய்யும் நிலையில் தற்போது வரை 427.1 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் சென்னையில் இயல்பாக 774 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் 6% குறைவாக 725 மில்லிமீட்டர் மட்டுமே மழை பெய்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்துள்ள சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசல் சந்தனக்கூடு விழாவையொட்டி கொடியை கொண்டு சென்ற வாகனத்தை அப்பகுதியைச் சேர்ந்த மாற்று மதத்தினரும் வழிபட்டனர். வழிநெடுகிலும் இஸ்லாமியர்கள் வழங்கிய இனிப்பு பிரசாதங்களை அன்புடன் பெற்றுக்கொண்ட திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் எலுமிச்சை விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. குளிர்காலம் என்பதாலும் ஆந்திராவில் இருந்து அதிக அளவில் எலுமிச்சை வரத்து இருப்பதாலும் 50 முதல் 70 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ எலுமிச்சை விலை தற்போது 20 ரூபாயாக குறைந்துள்ளது.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. ராணுவ பகுதியில் உள்ள கார்புல் மைதானத்தில் பனி படர்ந்து வெள்ளி கம்பளம் விரித்தது போல ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கடும் குளிரை பொருட்படுத்தாமல் இயற்கை அழகை வியப்புடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தை நடப்பாண்டில் இதுவரை 27,33,000 சுற்றுலா பயணிகள் நேரில் கண்டு ரசித்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அன்றைய தினம் முதல் தற்போது வரை 27 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான இலவச காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 150 தூய்மை பணியாளர்கள் பயனடைவர். சென்னை மாநகராட்சியில் கடந்த மாதம் 15ஆம் தேதி இத்திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவித்தபடி வால்பாறையிலும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 638 புள்ளிகள் உயர்ந்து 85,567 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 206 புள்ளிகள் அதிகரித்து 26,172 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,360 ரூபாய் அதிகரித்து 1,560 ரூபாயாகவும் ஒரு கிராம் 12,570 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து கிராம் 231 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை அழிப்பது கிராமப்புறங்களில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று சோனியா காந்தி எச்சரித்துள்ளார். திமுக ஆட்சியை அகற்ற ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் இணையலாம் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை ஏற்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி என தாவேகா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்தவர்கள் புதிய விசா நடைமுறை காரணமாக மீண்டும் அங்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.